எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐடி துறையை பற்றி தான் பேச போகிறோம். ஐடி துறையில் இப்போ எப்போ கேட்டாலும் பிரமிடும்பாங்க. பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? டாப்பில் குறுகலாகவும் ஒரு ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? நீங்கள் ட்ரையாங்கிள் யோசிச்சு பார்த்துக்கோங்களேன். பேஸ் பெருசாக இருக்கும். பேஸ் வந்து யங்ஸ்டர்ஸ், ஜூனியர்ஸ் அவங்க நிறையவும், சீனியாரிட்டி வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி மேலே இருக்கவங்க ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி தான் பிளான் பண்ணாங்க. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுச்சு, பேஸும் பெருசாகிடுச்சு, டாப்பு குறுகலாக இருக்குது, இன்பிட்வீனில் இருக்கிற லேயர்ஸ் வந்து பெருசாகிடுச்சு. அதாவது நம்ம இருக்கும் தொப்பை பெருசாக இல்லையா, அப்போ தொப்பை பெருசாகிடுச்சுன்னா நம்ம மேலே தலை இருக்குது, கீழே கால் குறுகாக இருக்கும், தொப்பை மட்டும் பெருசாக இருக்கும். இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியோட ப்ராப்ளம் வந்து தொப்பை தான். இந்த தொப்பைன்றது யாரை சொல்லனா, இந்த ஆப்ரேஷன்ஸு, மேனேஜரு, டெலிவரி மேனேஜர், இந்த மேனேஜர் அந்த மேனேஜர்னு நான் டெக்னிக்கல் பேப்பர் போஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த குரூப் தான். இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க இன்றைக்கி. ஸோ இப்போது வேறு வழி இல்லாமல் ஏஐ வருது. பர்சன் ரெவென்யூவும் டிராஸ்டிக்காக குறைஞ்சிட்டு வருது. ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதனால் இந்த தொப்பையை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லா கம்பெனியும் இருக்குது, உலகம் பூராவும். ஓகே, ஸோ இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியும் விதிவிலக்கு இல்லை. நீங்கள் நான் டெக்னிக்கல் ரோலில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு பிளான் பி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. எந்த கேரண்டியும் கிடையாது வேலை கிடைக்குன்னு. அஃப்கோர்ஸ் நான் டெக்னிக்கல் இனிமேல் வேலையும் கிடைக்காது. ஓகே, டெக்னிக்கல் ஆளுங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு. நான் டெக்னிக்கல் ஆளுக்கும் வேலை கிடைக்காது. என்னடா பயமுறுத்துற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.